ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியல் புத்தகத்தில் எந்தெந்த இடத்துலலாம் ஆரிய நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் இருக்கோ அதை எல்லாத்தையுமே தொகுத்து இந்த வீடியோவில் மொத்தம் 44 வினாக்களாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதான வினா, ஆரியர்கள் எங்கிருந்து வந்தனர்? ஆரியர்கள் எங்கிருந்து வந்தனர்? ஆன்சர், மத்திய ஆசியாவிலிருந்து வந்தனர். ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தனர். இரண்டாவது கேள்வி, ஆரியர்கள் எந்த கணவாய் வழியாக வந்தனர்? ஆரியர்கள் எந்த கணவாய் வழியாக வந்தனர்? கைப்பர் மற்றும் போலந்து கணவாய். கைப்பர் மற்றும் போலந்து கணவாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரிய நாகரிகம் இது ஒரு கிராம நாகரிகம். ஆரிய நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம். நெக்ஸ்ட், இந்தியாவில் ஆரியர்கள் குடியேறிய பகுதியின் பெயர் என்ன? அதுக்கு பேர் ஆரியவர்த்தம். இந்தியாவில் ஆரியர்கள் குடியேறிய பகுதி ஆரியவர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆரியர்கள் குடியேறிய காலம், அவர்கள் எந்த காலத்தில் குடியேறினர்னா வேத காலத்தில் குடியேறினர். ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து கைப்பர் போலந்து கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்தனர். இந்தியாவிற்குள் அவர்கள் குடியேறிய பகுதியின் பெயர் ஆரியவர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆரியர்கள் குடியேறிய காலம் வேத காலம். அவர்கள் எந்த காலத்தில் குடியேறினர்? வேத காலத்தில் குடியேறினர். வேதம் என்பதனுடைய பொருள் என்ன? வேதம் என்பதன் பொருள்னா உயர்வான அறிவு. வேதம் உயர்வான அறிவு. வேதம் எதிலிருந்து வந்ததுன்னா வித் அப்படிங்கிற வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது தான் வேதம். வித், அந்த வேதத்துக்கு அடிப்படையான சொல் எதுனா வித். மொத்தம் வேதத்தினுடைய வகைகள் மொத்தம் எத்தனை? வேதம் மொத்தம் 4 வகைப்படும். அவை ரிக், யஜுர், சாம, அதர்வன. ரிக், யஜுர், சாம, அதர்வன. ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். ரிக் வேதம்னா என்ன? இந்த 4 வேதங்களினுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த வினாக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரிக் வேதம்னா என்னதுன்னா கடவுள் துதி பாடல்களின் தொகுப்பு. கடவுளை நம்ம பாடல்கள் மூலமாட்டு துதிப்போம். அந்த பாடல்களினுடைய தொகுப்பு தான் ரிக் வேதம். யஜுர் வேதம்னா வேள்விகள் வளர்க்கும் போது ஸ்லோகங்கள் படிப்பாங்க. ஒவ்வொரு வேள்விகள் அமைக்கும்போது ஸ்லோகம் படிப்பாங்க. அந்த ஸ்லோகத்தினுடைய தொகுப்பு, அதாவது மந்திரங்கள், அதனுடைய தொகுப்பு தான் யஜுர் வேதம். அடுத்ததாக சாமவேதம். சாமவேதம்னா அதுவும் கடவுளினுடைய துதிப்பாடல் தான். ஆனால் அது இசை வடிவில் இருக்கும். வெறும் கடவுளை மட்டும் துதிச்சாங்கன்னா அந்த துதி பாடல்களினுடைய தொகுப்பு தான் ரிக் வேதம். ஸ்லோகங்கள், வேள்விக்கான ஸ்லோகங்கள் படிக்கும்போது அதுக்குள்ள தொகுப்பு தான் யஜுர் வேதம். அதுவே இறைவனுடைய துதிப்பாடலை இசை வடிவிலாக படித்தால் அதுக்கு பேர் சாமவேதம். அதர்வன வேதம். அதர்வன வேதம்னா இயற்கையை கட்டுப்படுத்தும் பாடல்களின் தொகுப்பு. அதாவது அளவுக்கு அதிகமான இயற்கையினுடைய சீற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான பாடல்களினுடைய தொகுப்பு தான் அதர்வன வேதம். அடுத்ததாக வேத காலத்தினுடைய வகைகள். வேத காலம் 2 வகைப்படும். அவை முன்வேத காலம், பின்வேத காலம் என்று 2 வகைப்படும். ரிக் தொகுக்கப்பட்ட காலம். ரிக் வேதம் அப்படின்னு சொன்னாலே கடவுளின் துதிப்பாடல்களின் தொகுப்பு தான் ரிக் வேத காலம். இந்த ரிக்வேத காலம் எந்த காலத்தில் தொகுக்கப்பட்டதுன்னா எப்போ தோன்றுதுன்னா அதுக்கு பேர் தான் முன்வேத காலம். ரிக்வேத காலத்தை நம்ம எவ்வாறு அழைக்கலாம்னா முன்வேத காலம் என்று அழைக்கலாம். முன்வேத காலத்தினுடைய ஆண்டு, முன்வேத காலத்தின் ஆண்டு கிமு 1500 முதல் கிமு 1000 வரை. எல்லாமே கிமு தான். கிமுவில் நடந்தது தான் முன்வேத காலம். முன்வேத காலமும் சரி, பின்வேத காலமும் சரி. வேத காலம் அப்படின்னு சொன்னாலே கிமுவில் தான் வரும். கிமு 1500 முதல் கிமு 1000 வரை முன்வேத காலம். பின்வேத காலம் ஆண்டு கிமு 1000 முதல் 600 வரை. கிமு 600 வரை. இந்த பின்வேத காலம் அது என்ன காலம்னா யஜுர், சாம, அதர்வன வேத காலம் தான் பின்வேத காலம்.
முன்வேத காலம் ரிக்வேத காலம், பின்வேத காலம் யஜுர் சாம அதர்வன காலம். முன்வேத காலத்தினுடைய ஆண்டு கிமு 1500 முதல் 1000 வரை, பின்வேத காலத்தினுடைய ஆண்டு கிமு 1000 முதல் 600 வரை. நெக்ஸ்ட் சமூக கூட்டமைப்பு, ஆரிய சமுதாய கூட்டமைப்பு எப்படி இருந்ததுன்னா, குடும்பம் தந்தை வழி மரபு முறையை பின்பற்றி காணப்பட்டது. அதாவது தந்தை வழி உறவு முறைகளை பேஸ் பண்ணி தான் அந்த குடும்ப அமைப்பு இருந்தது. அந்த கிராமத்துக்கு ஒரு ஆள், ஒரு ஹெட் இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் என்னன்னா கிராமணி. குடும்பத்துக்கு குடும்பத் தலைவனுக்கு குடும்பத் தலைவன் யாருன்னா தந்தை, கிராமத்தின் தலைவன் யாருன்னா கிராமணி. விஸ் என்பவர் விஸ் என்பதன் தலைமை விசுபதி. ஜனபதம் அதனுடைய தலைவர் ராஜன். குடும்பத்தின் தலைவர் தந்தை, கிராமம் கிராமணி, விஸ் விஸ்பதி, ஜனபதம் ராஜன். நெக்ஸ்ட் ரிக்கில் இருந்த அரச குலங்கள், ரிக்வேத காலம் அதாவது முன்வேத காலத்தில் அரச குலங்கள் 4 பெயர்களால் அழைக்கப்பட்டன. அந்த அரச குலங்கள் மொத்தம் 4 குலங்கள் இருந்தன. அது என்னென்ன குலங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பரதர், மத்யசர், மத்சயர், யது, புரு. பரதர், மத்சயர், யது, புரு இது எல்லாமே அரச குலங்கள். ரிக்வேத காலம் அதாவது முன்வேத காலத்தில் இருந்த அரச குலங்கள் பரதர், மத்சயர், யது, புரு. இனி ரிக்வேத காலத்தில் ராஜாவுக்கு உதவிய அதிகாரிகளினுடைய பெயர்கள். ரிக்வேத காலத்தில் ராஜாவுக்கு உதவக்கூடிய அதிகாரிகளினுடைய பெயர்கள், அதாவது அமைச்சர்களாக இருந்தவர்கள், அவர்களுடைய பெயர் என்னன்னா புரோகிதர், சேனானி. புரோகிதர், சேனானி. ரிக்வேத காலத்தில் ராஜாவுக்கு உதவியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சேனானி எனவும் புரோகிதர் எனவும் அழைக்கப்பட்டனர். ரிக்வேத காலத்தில் ராஜாவுக்கு உதவிய அமைப்பின் பெயர் என்ன? ரிக்வேத காலத்தில் ராஜாவுக்கு 2 அமைப்புகள் உதவின. ஃபஸ்ட்டு உதவிய அதிகாரிகள் யாருன்னா சேனானி, புரோகிதர். அதுவே உதவிய அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா சபா, சமிதி. 2 அமைப்பு, 2 அதிகாரிகள் உதவினாங்க, 2 அமைப்பு உதவுச்சு. சபா, சமிதி. சபா அப்படின்னா என்னென்னா முதியோர்கள் அவை, அதாவது வயதில் மூத்தவர்கள் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சபா. சபானா முதியோர்கள் அமைப்பு, முதியோர்களினுடைய அவை. சமிதி அப்படின்னா ஊர் மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட அவை. சபா, சமிதி இதுதான் ராஜாவுக்கு உதவிய அமைப்புகள். சபா அப்படிங்கிறது மூத்தோர் அவை, சமிதி அப்படிங்கிறது ஊர் மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட அவை. ரிக்வேத கால மக்கள் அதாவது ஆரியர்கள். ரிக்வேத கால மக்கள் அப்படின்னு சொன்னாலே இவங்க ஆரியர்கள் தான். ஆரியர்கள் வாழ்ந்த பகுதியின் தற்போதைய பெயர் என்ன? ஆரியர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அந்த பகுதிக்கு பேர் என்னதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்க மத்திய ஆசியாவின் வழியாக இந்தியாவில் குடியேறினர். இந்த குடியேறிய இந்த பகுதியானது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள சிந்து பகுதி. பாகிஸ்தானில் உள்ள சிந்து பகுதி, அங்கே தான் ஆரியர்கள் முதலில் குடியேறினார்கள். ஆரியர்கள் பஞ்சாபில் குடியேறிய பகுதி எது? ஆரியர்கள் பாகிஸ்தானில் சிந்து பகுதியில் குடியேறினார்கள். அதுவே பஞ்சாபில் குடியேறிய பகுதிக்கு பேர் என்னென்னா சப்த சிந்து என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துக்கு பேர் சப்த சிந்து. சப்த சிந்து அப்படின்னு சொன்னாலே 7 நதிகள் என்ற பொருள். சப்த சிந்துனுடைய பொருள் 7 நதிகள். இந்த 7 நதிகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்த சிந்து, அந்த சிந்து அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சிந்து நதி, ராவி நதி, சட்லஜ் நதி, பியாஸ் நதி, ஜீலம் நதி, சினாப் நதி, சரஸ்வதி நதி. சிந்து, ராவி, சட்லஜ், பியாஸ், ஜீலம், சினாப், சரஸ்வதி. இந்த இது எல்லாமே தான் சப்த சிந்து என்று அழைக்கப்படுகிறது. சப்த சிந்து பகுதி எங்கே இருக்குன்னா பஞ்சாப் பகுதியில் அமைந்துள்ளது. அதாவது ஆரியர்கள் பஞ்சாபில் குடியேறிய பகுதி சப்த சிந்து என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ரிக்வேத காலத்தில் உள்ள பெண் கவிஞர்கள் முக்கிய பெண் கவிஞர்கள் யாருன்னா மொத்தம் 4 பேர் உண்டு. அபலா, கோசா, லோபமுத்திரா, விஸ்வவாரா.
அபலா, கோசா, லோபமுத்திரா, விஸ்வவாரா. ரிக்வேத கால மணமுறை. ரிக்வேத காலம் அப்படின்னு சொன்னாலே இது வந்து கிராமப்புறம் தான், கிராம பகுதி தான். கிராமப்புறத்தில் மணமுறை எவ்வாறு இருந்ததுன்னா ஒரு தார மணமே இருந்தது. ரிக்வேத காலம், முன்வேத காலம், இதுக்கு ஒரு தார மணமுறையே காணப்பட்டது. ரிக்கினுடைய வணிக அலகு, அவர்கள் வந்து நிஷ்கா எனப்படக்கூடிய வணிக அலகை பயன்படுத்தினர். இது தங்கத்தை அளவிடக்கூடிய அலகுமுறை, தங்கத்தினுடைய அலகுமுறை தான் நிஷ்கா. இது வந்து ரிக்வேத கால மக்களினுடைய அலகுமுறை. நெக்ஸ்ட்டு ரிக்வேத கால மக்களினுடைய வழிபாடு, அவர்கள் வந்து இயற்கையையும் அந்த இயற்கையினுடைய சக்திகளையும் வழிபட்டனர். ரிக்வேத காலத்தில் உள்ள கடவுள்கள் இந்திரன், வருணன், அக்னி, பிருத்வி, வாயு. இந்திரன், வருணன், அக்னி, பிருத்வி, வாயு, இதெல்லாம் தான் கடவுள்கள். ரிக்வேத கால பெண் கடவுள்கள், என்ன பெண் கவிஞர்கள் பார்த்தோம். அபலா, கோசா, லோபமுத்திரா, விஸ்வவாரா. அதுவே வந்து பெண் கடவுள்கள்னு சொன்னான்னா ஆதித்தி, உஷஸ், ஆதித்தி, உஷஸ், இது எல்லாமே பெண் கடவுள்கள். பின்வேத காலத்தினுடைய வேறு பெயர், முன்வேத காலத்தினுடைய வேறு பெயர் ரிக்வேத காலம், பின்வேத காலத்தினுடைய வேறு பெயர் இதிகாச காலம். அதாவது பின்வேத காலம்னா யஜூர், சாம, அதர்வண வேத காலம். பின்வேத காலத்தில் நடத்தப்பட்ட யாகங்கள், யாகங்கள்னா 3 விதமான யாகங்களை அந்த காலத்தில் நடத்தினாங்க பின்வேத காலத்தில். அது என்னலான்னா அஸ்வமேத யாகம், வாஜ்பேயம், ராஜசூயம். அஸ்வமேத யாகம், வாஜ்பேயம், ராஜசூயம். பின்வேத கால பானங்கள், முக்கியமான பானங்கள் சோமபானம், சுராபானம். நெக்ஸ்ட் பின்வேத கால கல்வியில் சிறந்த பெண்மணிகள். பின்வேத கால கல்வியில் சிறந்த பெண்மணிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரிக்வேத கால கடவுள்கள் ஆதித்தி, உஷஸ். அதுவே பின்வேத காலம், அதாவது யஜூர், சாம, அதர்வண வேத காலத்தில் உள்ள கல்வியில் சிறந்த பெண்மணிகள் யாரெல்லாம்னா கார்கி, மைத்ரேயி. கார்கி, மைத்ரேயி. பின்வேத கால ஆரியர்கள் வாழ்ந்த பகுதி, பின்வேத காலத்தில் ஆரியர்கள் வாழ்ந்த பகுதி கங்கை சமவெளி பகுதி. ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் வாழ்ந்த பகுதி பாகிஸ்தானில் உள்ள சிந்து பகுதி, பஞ்சாபில் குடியேறிய பகுதி சப்த சிந்து பகுதி. அதுவே பின்வேத காலம் எடுத்துட்டான்னா கங்கை சமவெளி பகுதி. இதுக்கு பேர் என்னென்னா ஆரியவர்த்தம். ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவிற்கு கைப்பர், போலன், கணவாய் வழியாக வந்தன. அவ்வாறு தங்கிய இடம்தான் ஆரியவர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. பின்வேத கால அரசர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பட்டங்கள் ராஜ விஸ்வஜனன், அகில புவனபதி, ஏகரதன், சாம்ராட். ராஜ விஸ்வஜனன், அகில புவனபதி, ஏகரதன், சாம்ராட். இப்படி 4 விதமான பட்டங்கள் அரசர்களுக்கு வழங்கப்பட்டன. ராஜ விஸ்வஜனன், அகில புவனபதி, ஏகரதன், சாம்ராட். நெக்ஸ்ட் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்படும் போர்க்கலை எது? ஆரியர்களினுடைய நாகரிகத்தில் அரசகுமாரர்களுக்கு கற்பிக்கப்படும் போர்க்கலையினுடைய பெயர் தனுர்வேதம் என்று அழைக்கப்படுகிறது. பின்வேத கால மணமுறை பலதார முறை, பலதார மணமுறை. முன்வேத காலத்தில் வந்து ஒரு தார மணமுறையும் பின்வேத காலத்தில் பலதார மணமுறையும் பின்பற்றப்பட்டது. கர்மா அவதார கொள்கை ஏற்பட்ட காலம் எதுனா பின்வேத காலம். பின்வேத காலத்தில் தான் கர்மானா என்ன, அந்த கடவுளர்களினுடைய அவதாரங்கள், இதை பற்றி உள்ள தாக்கங்கள் வந்து ஏற்பட்டது. ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி, மகாபாரதத்தை எழுதியவர் வேதவியாசர். ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி, மகாபாரதத்தை எழுதியவர் வேதவியாசர். அவ்வளோதான். நம்ம 44 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.